ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு புஜியா. ஹெல்ட்ரம்ஸ்லாம் விற்கும் இல்லைங்களா, A to Bயில் மிக்சர் ஸ்நாக்ஸு அது செய்யலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3 4 ஸ்பூன் தயிர், அதில் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் தயிர் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் சாட் மசாலா சேர்க்க போகிறதில்ல, வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் உப்பு இருந்துச்சுனாக்கா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு கரைச்சி வச்சுருக்கேன், அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் அரிசி மாவு, எனக்கு அரை கப் அளவு அரிசி மாவு தேவைப்பட்டுச்சு இந்த பதம் வர்றதுக்கு. ஒவ்வொரு மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் இடியாப்ப இதுவில் போட்டு பிழிஞ்சு எடுத்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுக்கோங்க. போட்டு எடுத்து அந்த எண்ணெய் சத்தெல்லாம் நல்லா அடங்கிட்டோன்னு, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடங்கிட்டோன்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம முறுக்கு மாதிரியும் பிழிஞ்சு எடுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.